வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி வழங்க வலியுறுத்தல், ஜிப்மர் மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டம். நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் சாலை விபத்து, பெண் ஆட்டோ ஓட்டுநர் பலி. இனி விரிவான செய்திகள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று உழவர் சந்தை பகுதியில் உள்ள நேதாஜியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சுபாஷ் சந்திர போஸின் புகை, சுபாஷ் சந்திர போஸின் புகை, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், மாபெரும் தலைவர் இந்தியாவின் தலைவர் கார்கே, மாபெரும் தலைவர் இந்தியாவின். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் இறந்த மருத்துவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இறந்த மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் இன்று 4வது நாளாக நோயாளிகள் பாதிப்பின்றி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து உள்ளிருப்பு மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஜிப்மர் ஊழியர் சங்கத்தினர் என 500க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேடு முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெண் மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் பெண் பாதுகாப்பை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். No safety, no duty. No safety, no duty. We want justice. No safety, no duty. No safety, no duty. வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும். வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும். No safety, no duty. No safety, no duty. இப்போ எல்லாரும் ஜிப்மர் ரெசிடென்ட் டாக்டர் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாரும், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், நர்சிங் அசோசியேஷன், அப்புறம் இங்க ஃபேக்கல்டி அசோசியேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி யூனியன்
அது சார்பா எல்லா மக்களும் சேர்ந்து மனித சங்கிலி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து நாங்க எடுத்து வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் டாக்டருக்கு இந்த நிலைமை. அவங்க ஏன் செமினார் ரூம்ல போய் தூங்கணும்? அவங்களுக்கு தங்கறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லை. நாங்க கேட்கறது ரெண்டே விஷயம், விமென் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு கூட வச்சுக்கோங்க, எங்க ஒர்க் பண்ணாலும் சேஃப்டியா இருக்கணும். தட் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் டிமாண்ட். விமென் சேஃப்டி not only in medical field, any field they should be protected. That will be our first demand. அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருத்தேரில் எழுந்தருளியுள்ள விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாள்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த நிலையில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இந்த திருத்தேரில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். திமுக செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் பிறந்த நாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகிராமனின் மகன் JVS ஆறுமுகம் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் சுமார் 10ற்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானங்கள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் தொகுதி மற்றும் மாநில திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரின் அரண் பசுமை சேவை அறக்கட்டளை மற்றும் துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை ஆகியவைகளின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராம பகுதியில் நடைபெற்ற மூலிகை மரக்கன்று நடும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வனவிலங்கு மற்றும் இயற்கை ஆர்வலர் டாக்டர் பூபேஷ் குப்தா, புதுச்சேரி காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தனர். இவர்களுடன் பாரின் பசுமை சேவை அறக்கட்டளை தலைவர் பாஸ்கர், துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி, கலைமாமணி அரியபுத்ரி, பார்த்தசாரதி, ரஞ்சித், ஓவியர் சக்தி, திருமுருகன், பூங்குழலி, ஊர் பொதுமக்கள், தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவன தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை ஒட்டி முருகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஜுவாலா மனநல காப்பகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் இரவு உணவு வழங்கினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் புதுவை மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநில ஊடக மைய செயலாளர் கார்முகில் ஏற்பாட்டில் முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள ஜவாலா மனநல காப்பகத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், மருத்துவர் ஜீவானந்தம், மாணவரணி நிர்வாகி தமிழ்மணி, ராஜேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவன தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவருமான தொல் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தீந்தமிழன் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாவாணன் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு உணவு வழங்கி மது ஒழிப்பு பரப்புரையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழாளன், இரான் பியர், கிறிஸ்தவராஜ், ஆபேல், ராஜேஷ், பார்த்திபன், விஜி, அன்பரசன், வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிகழ்ச்சியை மாநிலம் மற்றும் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தம்பி தமிழாளன், இரான் பியர், பார்த்திபன், விஜய், அன்பரசன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள பாதாள பைரவி ஸ்ரீ மங்கள மகா வாராகி அன்னை திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் மேயர் நாராயணசாமி நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை மங்களநாதர் தேவஸ்தானத்தில் பாதாள பைரவி ஸ்ரீ மங்கள மகா வராகி அன்னை திருக்கோவில் கும்பாபிஷேக விழா 16ஆம் தேதி வேள்வி எழுப்பி முதல் கால பூஜை, விநாயகர் வெள்ளி பூஜை, ஐயனாரப்பன் பூஜை மற்றும் வராகி அம்மனுக்கு 1008 போற்றியும் 3ஆம் கால பூஜையும் நடைபெற்று 18ஆம் தேதி வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் ஸ்தாபகர் சிவஸ்ரீ நாராயண ஜீவானந்த சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் நாராயண ஜீவானந்த காஸ்ட்ரோ சுவாமிகள் மற்றும் நாராயண ஜீவானந்த பிரளயன் என்கிற லெனின் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை ஒட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகவினர் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளையொட்டி அதிமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தொகுதியிலும் பல்வேறு இடங்களிலும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தொகுதிக்குட்பட்ட 25வது வார்டு கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞர் அணி, ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். சிவ பூஜைக்கான ஏற்பாடுகளை சித்தாந்த ரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர். முத்தியால்பேட்டை அமைதி நகரை சேர்ந்தவர் பன்னீர் என்பவரின் மனைவி 34 வயதான முனியம்மாள். ஆட்டோ ஓட்டுநரான இவர் சவாரி ஒன்றுக்காக தவளக்குப்பம் பகுதிக்கு வந்துள்ளார். பின்னர் மீண்டும் புறப்பட்டு முத்தியால்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் சென்றபோது பின்னால் வந்த ஸ்கோடா கார் ஒன்று முந்தி சென்றது. அப்போது ஆட்டோவின் மீது உரசியதால் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ பாலத்தின் தடுப்பு கட்டையின் மீது மோதி சாலையில் கவிழ்ந்தது. அப்போது எதிரே வந்த லோடு வாகனம் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ நொறுங்கிய நிலையில் முனியம்மாள் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர், தவளக்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்கள் உதவியுடன் முனியம்மாளை மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தெற்கு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அறக்கட்டளையின் சார்பில் இல்லம்தோறும் சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பில் புதுச்சேரி சக்தி நகரில் வசித்து வரும் ரமேஷ் கவிதா அவர்களின் இல்லத்தில் இல்லம்தோறும் சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ராமகிருஷ்ணா மடத்தின் பொறுப்பு தலைவர் ஸ்ரீமத் சுவாமி நித்யேஷானந்தா அவர்கள் ஆசையுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருமூவரின் திருவருளை பெற்றனர். அவங்களோட சப்போர்ட்ல தான் நான் இங்கே இருக்கிறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாரும் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால ஓகே, இதுக்கப்புறம் நான் இன்னும் என்னோட அம்மா கூட இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நான் காலையில இருந்து சாமி கும்பிடுறது, விளக்கு ஏற்றுறது அதெல்லாம் நிறைய நாளாக நான் விட்டுட்டேன். நான் அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. நான் விளக்கேற்றிட்டு இப்படி போன உடனே என் பசங்க எல்லாம் வருவாங்க, எல்லாம் பேப்பரையும் எடுத்து அங்கே போடுவாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு நான் விளக்கேற்றுறது இல்லை. வெளியிலேயே ஏற்றிட்டு உள்ள வரணும்னா அதை ஃபுல்லாக கீழே போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. சரி, அவங்களுக்கும் அது இனி கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இனி நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு பணிமனை முன்பு விசிக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர். சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மையம் மாவட்ட விருதாச்சலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி பணிமனை துணை பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விசிக மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் 5000 ஆகியோர் கலந்து கொண்டு பணிமனை ஒன்று முன்பு விசிக கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினர். இதில் கடலூர் மண்டல பொதுச் செயலாளர் கருணாநிதி, கடலூர் மண்டல பொருளாளர் வீரச்செல்வம், மாநில துணைத் தலைவர் சதீஷ்குமார்,
கடலூர் மண்டல துணை பொதுச் செயலாளர் வெற்றிவேல், பணிமனை நிர்வாகிகள் ஓட்டுநர் பாலு, வீரமணி, பெருமாள், எம்ஜிஆர், வைத்தியநாதன், ராஜசெல்வம், விருதாச்சலம் நகர செயலாளர் முருகன், விருதாச்சலம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், வடக்கு ஒன்றிய செயலாளர் கவியரசு உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூரில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வடலூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 62 நபர்கள் இரத்த தானம் செய்துள்ளனர். மாற்றுக் கட்சியிலிருந்து 10க்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வடலூர் நகர செயலாளர் தங்கம் ஜோதிமணி, நகர பொருளாளர் சசி, முக செயலாளர் சாந்தகுமார், பாரதி வளவன், கவி, திருமுருகன், ராஜ்குமார், சுமன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் பிறந்த நாள். தமிழர் எழுச்சி நாளாக உலகெங்கிலும் வாழ்ந்து வருகிற தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடி வருகின்றனர். அதன் அடிப்படையில் கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் வடலூர் நகரத்தில் இன்றைக்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கிறது, கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது, கட்சியின் கொடி. அது மட்டுமல்லாமல் ஆல் பிளட் ஆர் ஈக்குவல் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஒரே ரத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதி மதம் பேதமற்ற நாம் அனைவரும் ஒரே ரத்தம்தான் என்று சொல்லக்கூடிய அளவில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் ஒன் பிளட் ஆல் பிளட் இஸ் ஈக்குவல், ஒரே ரத்தம் என்கிற அந்த தலைப்பில் அந்த அமைப்பின் சார்பில் எங்களுடைய தலைவரின் பிறந்த நாளில் பிளட் டொனேட் செய்திருக்கிறார்கள், இரத்த கொடை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் விரியூர் கிராமத்தில் இமாக்லேட் மகளிர் கல்லூரியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் விரியூர் கிராமத்தில் இமாக்லேட் மகளிர் கல்லூரியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சங்கராபுரம் ரோட்டரி சங்கம் தலைவர் அசோக்குமார் கொடியினை ஏற்றி சிறப்புரை ஆற்றினார். செயலாளர் சங்கர், துணை செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், பிரகாஷ், முன்னாள் தலைவர் சுதாகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கல்லூரியின் செயலாளர் அருட்ச சகோதரி பினியன் மேரி குருசம்மாள் வாழ்த்துரை வழங்கினார். சுதந்திர தினம் பற்றி அருட்சகோதரி முனைவர் லில்லி மேரி கல்லூரி முதல்வர் மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர். முனைவர் செந்தில் முருகன் கணினி அறிவியல் துறை வரவேற்புரை ஆற்றினர். சவரிராஜ் தமிழ் பேராசிரியர் நன்றி உரை ஆற்றினார். இருபால் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி விழா நிறைவு பெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கு சிறப்பு ஆராதனையும் கஞ்சி கலைய ஊர்வலமும் நடைபெற்றது. ஆன்மீக குரு பங்காரு அடிகளாரின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலுடன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் மணக்குள விநாயகர் திருமண மண்டபத்தில்
அலங்கரிக்கப்பட்ட ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கு சிறப்பு ஆராதனையும் கஞ்சிகலைய ஊர்வலம் மாவட்ட தலைவர் செஞ்சி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் மன்ற நிர்வாகிகள் முரளிதர், ரத்னவேலு, கார்த்திக், செண்டூர் ஆறுமுகம், சுகுணா, பானு, ஸ்ரீமதி மாலா, ராணி, ஐயப்பன், தினேஷ், பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. செய்திகள் தொடர்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி வழங்க வலியுறுத்தல், ஜிப்மர் மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டம். நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் சாலை விபத்து, பெண் ஆட்டோ ஓட்டுநர் பலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.